கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 17 வசனம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். அப்ப கர்த்தரை வாயினால கூப்பிட பழகணும். கூப்பிடுகிறவனுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் தான். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாயினால் அவரை கூப்பிட வேண்டும். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை புகழணும். பிரியமானவர்களே, நாம் வாழ்வது கொஞ்ச காலம்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை இந்த பூமியில நடக்க கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய அறிவினால ஞானத்தினால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, அதனால நம்முடைய நாவினால அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர், நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர், கடலை பிளந்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், கை சூம்புனவனை சரியாக்குகிறவர், கூனியானவனை நிமிரச் செய்கிறவர், குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுகிறவர். இப்படி ஏராளமான அற்புதங்களை இயேசு இந்த பூமியில செய்திருக்கிறார். மனிதர்களுக்கு முன்பாக செய்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால அவரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அதனாலதான் அதுக்கு முந்தின வசனம் 16 வசனம் சொல்லுகிற, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அவர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். வாயினால் அவரை கூப்பிடுங்க. கிடைக்கிற நேரம் நெருக்கம் இருக்கு, பலவீனம் இருக்கு, போராட்டம் இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல சண்டை இருக்குது, சமாதான குறைவு இருக்குது, கையில பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, கஷ்டம் இருக்குது. ஆனாலும் நீங்க அவரை நோக்கி வாயில கூப்பிடுங்க. வாய் திறங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, தேவனுடைய குமாரனேன்னு கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுங்க, நேசகுமாரனேன்னு கூப்பிடுங்க. பிதாவாகிய தெய்வம் சொல்லியிருக்காரு, அவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூப்பிடுங்க. வாயில புகழுங்க. நீங்க புகழ புகழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆச்சரியப்படத்தக்க கிருபைகளை செய்வார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, அத்தனை பேருக்கு உம்முடைய பதில் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறப்பா. ஏசப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.